இன்னைக்கு பிக் பாஸோட எல்லா ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு 3 ஃபேமிலி என்டர் ஆறாங்க. ட்ரையாங்கிள் லவ்னு சொல்லிட்டு இருந்தோமே, அந்த 3 ஃபேமிலியும் தான் கமருதீன், அரோரா அண்ட் பார்வதி ஃபேமிலி. ஸோ கமருதீனுக்கு வந்து அவங்க அக்காவும் அவங்க ஃப்ரெண்டா அப்படின்னு தெரில. ஃப்ரெண்டா இல்லாட்டா அக்கா அக்கா ஹஸ்பண்டா அப்படிங்கிறது தெரில. ஸோ மச்சான்னு தான் சொல்கிறாரு. ஸோ அதனால் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க அக்கா வந்துட்டு கரெக்டாக என்டர் ஆகும்போதே வந்து பார்வதி வந்து திருப்பி எகெயின் அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே வந்து அக்கா அப்படின்றாங்க அவங்க. ஸோ இவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க கமருதீன்ட்டையும் இது எல்லாமே வேண்டாம் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்டோ இல்லாட்டினா அவங்க அக்கா ஹஸ்பண்டான்னு தெரில. அவங்களும் வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. நீ அரோராவையும் நம்பாத அப்படிங்கிறாரு அவர். அரோரா வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிறாங்கன்னு அவங்களையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அவங்க அக்காவும் சொல்கிறாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அரோராவுக்கு வந்து ரியா இன்னொன்று ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஃபேமிலி இல்லை எல்லாம் வந்து டச் இல்லைன்னு சொல்லிட்டு. டாகை ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் டாக் வரல போல இருக்குது. ஸோ ரியா வந்துட்டு இப்போ பார்த்தாலும் துஷாருங்கிற உன் கேமில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதமாகவும் கமருதீன் கூட எல்லாமே விட்டுட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ரியா அந்த மாதிரி அட்வைஸு. பார்வதியோட அம்மா வந்துட்டு அவங்க ரொம்ப டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி தான் அவங்க பொண்ணையும் விட்டு கொடுக்காம தான் வந்து யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட்லியாக அவங்கெல்லாம் அரைவாங்க. அதே மாதிரி சீசன் 4ல் வந்துட்டு சிவானியோட அம்மா அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் அவங்க டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது பட்டும் படாமையும் இந்த தமிழ் டீச்சர்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். லைவ்லேயும் ஒரு சில சீன்ஸ் பார்த்தேன் நான். அவங்க வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஓகே தான். ஒரு ஜான்சி ராணி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அவங்க நாட்டை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் தானே இருக்கும். அதே மாதிரி உன் கேமில் தானே நீ ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லா ஃபீலிங்ஸும் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை தவிர கமருதீனும் காலில் விழுகிறாரு. நீ நல்லா வருவப்பா, உன்னோட ஜாபில் நல்ல வேலையில் நல்லா வருவ. அதே சமயத்தில் வேறு ஏதோ ஒரு மாதிரி ஒரு தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி அழகாக அவங்களுக்கும் ஒரு மாதிரி டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி தான் அவங்க அம்மாவோட இது இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்வதியோட அம்மா வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது. அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அது வந்து ஒரு மாதிரி வெல் மெயின்டைன்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம். இன்னும் ரெண்டு ஃபேமிலி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விக்ரம்க்கு ஒன்றும் வரலை. அப்புறம் வேறு யாருக்கு வரல, எல்லாத்துக்குமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேமிலியும் வந்தாச்சு. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.